கும்பகோணம் அருகே கடிச்சம்பாடி ஊராட்சி கட்டிடத்தில் எழுதப்பட்டிருந்த ஊராட்சி மன்ற தலைவியின் பெயர் பெயிண்டால் அழிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கடிச்சம்பாடி ஊராட்சி மன்ற தலைவராக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மலர்கொடி பதவி வகித்து வருகிறார். ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிடத்தில் மலர்கொடி தன்னுடைய பெயரை எழுதியுள்ளார். அந்த கட்டிடத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவி மலர்கொடி பெயரை பெயிண்டால் அழிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் சுவாமிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கடிச்சம்பாடியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டியலின சமூகத்தில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவராகியுள்ளேன். ஆனால் இங்குள்ள ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் முன்னாள் ஊராட்சி தலைவரும் சாதி ரீதியாக என்னை செயல்பட விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தலுக்காக மூடி வைக்கப்பட்டிருந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் பெயர் பலகையை திறந்தபோது தன்னுடைய பெயர் அழைக்கப்பட்டுள்ளது என்றும் மலர்கொடி புகார் கூறியுள்ளார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்மணி முதல் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் ஜாதியின் அடிப்படையால் என்னை செயல்பட விடாமலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் என்பதாலும் புறக்கணிக்கப்பட்டு செயல்பட விடாமல் பஞ்சாயத்து முடக்கியுள்ளார்கள். இதற்கு முழு காரணம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் என் சிவபாலன் என்பவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் அவர்கள் தான் காரணம். இனிமேல் இந்த தவறுகள் நடக்காமல் என்னை போல தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால், புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டியிருக்கும் பொழுது என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெயரை எலெக்ஷன் காரணத்துக்காக மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மூடி வைக்கப்பட்டிருந்த ஃப்ளெக்ஸை எடுத்துட்டு பெயிண்ட்டை வச்சு அடிச்சுட்டு நாங்கள் மூடி வச்ச மாதிரியே வச்சுட்டாங்க. அதில் பார்த்தோம்னு சொன்னாக்கா பெயிண்ட் வச்சு அடிச்சிருக்கு. இதற்கு முழு காரணம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தான். இனிமேல் இந்த தவறுகள் நடக்காமல் அரசு உடனடியாக தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.